திண்ணை பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து குருகுல பள்ளியா? நம்முடைய கல்வி முறை தொடக்கத்திலிருந்தே திண்ணை பள்ளிக்கூடங்களாக இருந்தன. அது உண்டு உறைவிட பள்ளிக்கூடங்களாக இல்லை. ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. அப்படி நம்ம வழக்கத்திலே இல்ல. குருகுலம்ங்கிறது நம்ம வழக்கத்திலே இல்ல. குருகுலங்கிறது இந்த உண்டு உறைவிடமா? உண்டு உறைவிட பள்ளி பேர் தான் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், பேர் தான் குருகுலம். சின்ன சின்ன சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறோங்க. ஆமா. அது போல அந்த காலகட்டத்தில் 2 பத்திரிகை அவருக்கு இருந்துச்சு, குரல் கொடுத்திருக்காரு, எழுதியிருக்காரு. அவ்வளவுதான். தமிழர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டு மிராண்டியா தெரிஞ்சவன்னு சொன்னவருக்கு எப்படி நீங்க இருக்க முடியும்? மாணவர்கள் பேர் எழுதக்கூடிய கல்வி இருக்கிறது என்றால் அப்ப நம்ம எங்க நம்ம காட்டு மிராண்டியா இருந்திருக்க முடியும்? ஈவேரா வந்து பிராமணர்களை எதிர்த்ததை விட கடுமையா நம்ம சித்தர்கள் எதிர்த்திருக்காங்களே. ஆமாங்கய்யா, நீங்க சாதியாவது எதடா சனங்களாவது எதடா சிவவாக்கியரை விட வேணும். அதுல ஒரு குறுக்கு வேலை பண்ணாங்க. பணத்தியாவது எதடா பரீட்சையாவது ஏதடான்னு இருக்காங்க. அந்த பாடல் வந்து இதுல ஒரு திருத்தம் பண்ணிருக்காங்க. பணத்தியாவது ஏதடா பரீட்சையாவது ஏதடான்னு அந்த பாடல். ஓஹோ. அந்த பாறை தூக்கிட்டாங்க பின்னாடி. அது அப்ப வந்து பார்ப்பனத்தி. ஓ, பார்ப்பனத்தியாவது ஏதடா பரீட்சையாவது ஏதடா. ஏன்னா இப்போ நம்ம டிஃபரன்ஸ் என்ன சொல்றோம்? ஒருத்தர் உயர்வுன்னா பார்ப்பனத்தின்னு சொல்றோம். ஆமா. ஒடுக்கப்பட்டவர்னா பரீட்சைன்னு சொல்றோம். அதை வந்து சிவவாக்கியர் சொல்றாரு. ஏன்னா அப்படி என்னடா இருக்குது, எங்க எழுதிருக்காடா உனக்குன்னு கேட்கிறாரு. ஒரு அரசன் அந்தனாக மாறலாம், அந்தனன் வேளாளராக மாறலாம். விவசாயம் பண்ணீங்கன்னா நீங்க வேளாளர், நீங்க நாட்டை காப்பாத்தீங்கன்னா அரசன், நீங்க கல்வி கத்து கொடுத்தீங்கன்னா அந்தனன், நீங்க வந்து வணிகம் பண்ணீங்கன்னா வணிகன். இதுதான் நம்ம கிட்ட இருந்தது. அப்படியே என்ன பண்றாங்க, அது சமஸ்கிருதத்தை மாற்றும் போது பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் மாத்திக்கிறாங்க. 10,000 பள்ளிக்கூடங்கள் 1800களில் மன்றோ எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. என்ன எப்படி சொல்றீங்க? நான் இருங்க, அதை உங்களுக்கு அப்படியே படிச்சே காமிச்சிடறேன். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற பல குற்றச்சாட்டுகள் குறித்து மதிப்புக்குரிய தோழர் வளர் மெய்யறிவாளன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்பொழுதெல்லாம் தமிழர்களினுடைய அறிவு, அவர்களுடைய பேராற்றல் குறித்து வாதங்கள் வருதோ அப்பெல்லாம் நீங்கள்லாம் அறிவாளிகளை ஆனதுக்கு, நீங்கள்லாம் படித்ததுக்கு திராவிடம் தான் காரணம், ஐயா பெரியார் ஈவேரா அவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ எல்லாம் வந்து மரம் ஏறிட்டு இருக்கணும், நீ எல்லாம் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தமிழ் தேசிய தளத்தில் இயங்குகிறவர்கள் விதவிதமாக பதில் சொன்னாலும் அது திரும்ப திரும்ப இந்த செய்தியை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னையா அது குறித்து? இல்லை, இது தொடக்கத்தில் நானும் இதை நம்பணுங்கய்யா. இப்படிதான் இருந்திருக்குமோ நம்ம அப்பா அம்மா தாத்தா எல்லாம். அப்போ எங்கள் தாத்தா அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்ட போது அப்படி இல்லை. ஏன்னா இப்போ நான் உட்பட காமராசர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். நான் இது வந்து அதுக்கு இந்த சான்றே இருக்கு. அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அப்படிதான் இருந்துச்சு. இப்போ எங்கள் தாத்தா கிட்ட கேட்ட போது அவங்க சொன்னாங்க, இல்லையா இப்போ நம்மலாம் வந்து திண்ணப்பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம் பாராம, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, அப்போ அதுதான் நீங்கள் அரிசியில் போடுறது, மணலில் எழுதி கொடுக்குறது அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்கு அப்படின்னு. அப்போ இதற்கான சான்றுகளை நம்ம தேடிட்டு இருந்தோம். தேடிட்டு இருக்கும்போது தான் எஸ் ஜெயசீல ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு நல்ல ஆய்வறிஞர், இந்து ஐரோப்பிய ஆய்வு அறிக்கையில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரெஞ்சு உள்ளிட்ட பல்வேறு ஆய்வு இடங்களில் பணியாற்றணும், பல்கலைக்கழகங்களில் பணியாற்றணும், தமிழ்நாடு விருதும் பெற்றிருக்கக்கூடியவர். இவர் ஒரு நூல் என்ன எழுதியிருக்காருன்னா, தமிழ் மக்கள் வரலாறுங்கிற தலைப்புல தமிழகத்தில் ஆசிரியர்களும் மாணாக்கர்களும், தமிழ் வழி பள்ளிகள், கல்வி நிலை, மேற்கத்திய தாக்கம் மற்றும் புது பரிமாணங்கள் அப்படிங்கிறதுல 1567 1887 வரைக்கும் கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகள் வந்து தமிழருடைய கல்வி நிலை எப்படி இருக்குன்னு ஒரு ஆய்வு நூல் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. இதை இளங்கோவன் அப்படிங்கிற தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலை வாசித்த போதுதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் அதே போல இன்பமும் ஏற்பட்டது. சரி, அவர் ரொம்ப இயல்பா எந்த பாரபட்சம் இல்லாமல் எழுதியிருக்காரு. ஏன் அந்த ஆய்வு நூலை, நூல் பெயரையே நான் வந்து காணொலியில சொல்றேன்னா, அந்த ஆய்வு நூல்ல எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம உள்ளது உள்ளபடி எழுதியிருக்காரு. சரி, ஏதாவது பொதுவா நம்ம யாராவது நம்மளுடைய சொந்த கருத்துக்களை திணிப்போம் இல்லைங்களா, அப்படி எதுவுமே அதுல திணிக்கப்படல. சார்பு நிலையை உள்ள கொண்டு வருவோம். ஆமா, இல்ல சார்பு நிலை இல்லாம ஒரு ஆய்வு கருத்தை சொல்றாங்க. அதுல சொல்றது, திருக்குறள் இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்கிற அதிலிருந்து இன்று வரையிலும் உலகத்திலேயே கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தமிழர்கள தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்படியே இந்த அந்த ஆண்டு கணக்கிலேயே ஒரு 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கொண்டு வந்துட்டே இருக்காரு. சரி, அதுல மிக முக்கியமா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தமிழர்கள் அப்படின்னா இவங்க என்னென்ன ரொம்ப எளிமையா நினைச்சுக்கிறாங்க,
எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னா நீங்க என்ன பொருள்னா நம்மகிட்ட எண்ணே எழுத்துல தான் இருந்திருக்கு. 1 2 3 4 நம்ம 1 2 3 எழுத்துறோம் இல்லைங்களா, அது நமக்கு தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம தமிழ் எழுத்துக்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்பொழுது இது எண்கள்ல பயன்படுத்தவே இல்லை. ஆமா, ஒண்ணுன்னா காணா கா இது அப்படிதான் பயன்படுத்தியிருக்காங்க. இது 10ன்னு வச்சிருக்காங்க. ஏன் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இது 10 விரல்கள் தான் நம்ம கிட்ட அளவுகோல். ஓஹோ. அப்போ பதின்மம் வரக்கூடியது எல்லாமே 10th இருக்கு உங்களுக்கு. இந்த நீங்க பதிகம் அப்படின்னா 10 பாடல்கள் உள்ளதுக்கு பேர் தான் பதிகம். ஓஹோ. அப்ப இந்த பதின்ம அப்படிங்கிறது வந்து இயற்கையாவே நமக்கு இருக்கக்கூடியது 10 விரல் அடிப்படையில வந்திருக்கு. அதற்கு பிறகு 11 12 13 14 17 என்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களா நாள் கணக்கு போடும் போதெல்லாம் இந்த நாளே எண்ணுவாங்க, அதுல ஒரு 19 கிடைக்கும். ஆமா ஆமா. அப்ப நம்ம வெளிய அளவுகோல் இல்லாம நம்ம உடல் இருக்கக்கூடிய விரல்களை கொண்டே அளவுகோல் போட்டு, அதே போல இதற்கு பேர் எண்ணூல்லே சொல்றாங்க. அப்ப எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த எழுத்தே வந்து எண்ணே எழுத்துல இருக்கும்போது அப்புறம் எண்களுக்கு என்ன அப்படின்னா அது சொல்ல இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை அறிவியலை வைத்துதான் தமிழர்கள் வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது மேத்தமெட்டிக்ஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓஹோ. கணிதத்துல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. அப்ப இந்த எண்ணூல் அப்படின்னா என்னன்னா கணக்குன்னு அர்த்தங்க. அப்போ கணிதத்துல தான் நம்முடைய அடிப்படை கல்வியே கணிதத்தில் தொடங்குது. சரி 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 சரி. அதற்கு பிறகுதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க இந்த கணிதம் வந்த உடனே என்ன பண்ணுவோம், நாள் கணக்கு, வாரக்கணக்கு, மாத கணக்கு, ஆண்டு கணக்கு, அப்ப கோள்களின் சுழற்சி, அந்த கணக்குக்கு போறாங்க. அப்ப இந்த கணிதத்தை அப்படியே வான்கணிதத்துக்கு போறாங்க. அதற்கு பிறகு நீங்க வந்து புவியியல் கணிதத்துக்கு போறாங்க. இது எல்லாமே தமிழர்களுக்கு திண்ணை பள்ளிக்கூடங்களில் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. இவங்க சொல்லக்கூடிய மெக்காலே கல்வி திட்டம் வந்து நம்மளை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவர் ஆகிவிட்டதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. பெரும்பாலும் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க மேடையில் பேசுவாங்க. இந்த ஆய்வுகள் எல்லாம் தெளிவாக சொல்லுது, மெக்காலே கல்வி திட்டம் மேற்கு வங்காளத்திற்கு மட்டும்தான் பொருந்துகிறதே தவிர தமிழ்நாட்டிற்கு அது பொருந்தவே இல்லை. காரணம் தமிழர்களுக்கு என்று தனி கல்வி முறை இருந்தது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இல்ல இப்ப நீங்க இந்த திண்ணை பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து குருகுல பள்ளியா? இல்ல, அதுலதான் பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. குருகுல பள்ளின்னு சொன்னா அது வந்து பார்ப்பனர்களுக்கு சொந்தமா இருக்கு. ஆமா ஆமா. திண்ணை பள்ளிங்கிறது வேறையா? அதுதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்த திண்ணை பள்ளியை பத்தி சொல்லுங்க. அதாவது திராவிட இயக்கம், திராவிட சகோதர சகோதரிகள் தொடக்கத்துல இருந்து இது ரெண்டுமே குழப்பிக்கிட்டே இருக்காங்க. சரி. நீங்கள் வந்து தமிழர்களுக்கு வந்து பிராமணர்கள் கல்வி கற்றுக் கொடுக்க மறுத்து விட்டார்கள், தமிழர்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியே கொடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஆனா அந்த கல்வி முறை அப்படி இல்லை. நம்முடைய கல்வி முறை தொடக்கத்திலிருந்தே திண்ணை பள்ளிக்கூடங்களாக இருந்தன. அது உண்டு உறைவிட பள்ளிக்கூடங்களாக இல்லை. ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படி நம்ம வழக்கத்திலே இல்லை. குருகுலம்ங்கிறது நம்ம வழக்கத்திலே இல்லை. ஓ, குருகுலங்கிறது இந்த உண்டு உறைவிடமா? உண்டு உறைவிட பள்ளி பேர் தான், ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பேர் தான் குருகுலம். அப்படி சொல்லுங்க. சரிங்களா. இவங்க என்ன இந்த குருகுலம் யாரோடையதுன்னா, இந்த சமஸ்கிருத பிராமணர்கள் 800கள்ல வர்றாங்க. இப்ப 1000 அதுக்கு முன்னாடி 800வது ஆண்டு இருக்கு இல்லைங்களா. 800கள்ல வரும் பொழுது அப்போ வந்து சமஸ்கிருத கல்வியை இங்க வந்து போதிக்கணும்னு விரும்புறாங்க. அது எல்லாமே கோவில்கள் தொடர்புடைய பள்ளிக்கூடங்கள். திண்ணை பள்ளிக்கூடம் வேறு, கோவில் தொடர்புடைய பள்ளிக்கூடம் வேறு. கோவில் தொடர்புடைய பள்ளிக்கூடங்கள்ல தான் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பதற்காக அவங்க முன் வர்றாங்க. அந்த சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பதற்கு தமிழர்கள் யாருமே போகல. ஓஹோ. அப்போ பிராமணர்களுக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு என்று தனி பள்ளிக்கூடம். அதுலேயே அவங்க வந்து கல்வி கற்க முடியாத நிலை வரும்போது சமஸ்கிருதம் அழிஞ்சு போயிடும் போல இருக்குங்க. அதனால நீங்க வந்து உதவுங்க அப்படிங்கும் போது அங்கங்க இருக்கக்கூடிய பல்லவ மன்னர்கள், பெரும்பாலும் பல்லவ மன்னர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க, ஒரு 3 கிராமத்தை எழுதி வச்சிருது பள்ளிக்கூடத்துக்கு. அவங்க நீங்க வந்து சமஸ்கிருதம் கற்றுக் கொடுத்துங்க, வேதம் கொடுத்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கும் நம்முடைய தமிழர் கல்விக்கும் சம்பந்தமே இல்லை. அப்புறம் எந்த இடத்துல இவங்க வந்து பிராமணர்கள் வந்து சூத்திரர்கள் கல்வி கற்கக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கலங்கிற வாதத்தை எந்த இடத்துல வைக்கிறாங்க? அது இதுதான் இந்த ஆய்வுல தெளிவா சொல்றாரு. அப்படி எதுவுமே கிடையாதுன்றார். என்ன காரணம்னா, தமிழர்கள் யாருமே அந்த கல்விக்கு போகலன்றார். அந்த பார்ப்பன கல்விக்கு போகல. அதே மாதிரி அவங்களும் இவங்களுக்கு வந்து சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கல. அவங்க பிராமணர்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி வந்து சமஸ்கிருத கல்வி, வைதிக கல்வி, வேத கல்வி. அதுல சொல்றது போல நமக்கு எண்கணிதம், அது ஆன்மீகம் சார்ந்த கல்வி, ஆன்மீகம் சார்ந்த கல்வி, அது மத ரீதியான கல்வி. அது இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய அறிவியல், புவியியல், எண்கணிதம், இந்த வேளாண்மை இதெல்லாம் கிடையாது. அதுல இதெல்லாம் தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு. நடைமுறை கல்வி தமிழிடம் இருந்தது. இந்த புராண இதிகாச இந்த கல்விகள் எல்லாம் பிராமணர்கிட்ட இருந்தது. சரி. அது வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து ஏன் உண்டு உறைவிட பள்ளியா இருந்ததுன்னா, அதுக்கு நிறைய பேர் மாணவர்கள் வந்து வரல, அவங்க பிராமணர்கள் வறுமையா இருக்காங்கனால உண்டு உறைவிட பள்ளி சாப்பாடு போட்டு அங்க தங்க வச்சு அவர்களை இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தங்க வச்சு படித்த பள்ளிகள். இப்ப காஞ்சிபுரம் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கல, காஞ்சிபுரத்துல அவங்க மடத்துல பள்ளிக்கூடம் இருக்கு இல்லைங்களா, அது வேதத்தை மட்டும் தான் கற்றுக் கொடுக்குறது. அது நம்ம மாதிரி கணக்கு, அறிவியல், ஐடி எல்லாம் கத்துக் கொடுக்கறது இல்லை. ஆனால் வெளியில நமக்கு இத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லைங்களா, இதே நிலை தான் ஆயிரக்கணக்கான ஆண்டா நீடிச்சிருக்கு.
அப்ப இதையும் எதையும் போட்டு குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேலை வாய்ப்புகள்னு ஒரு வரும்பொழுது தான் நீங்க அந்த இடத்துல பிராமணர்கள் கொஞ்சம் கோலோச்சுறாங்க. குறிப்பிட்ட இடங்க இந்த பிரிட்டிஷ் பீரியட்லாம் போகும்போது அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வந்து ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டவருக்கு வேலை வாய்ப்பில் இடம் இல்லாம போச்சு. அதுதான் நீங்க அதுல இடஒதுக்கீடு ஆணைமுத்து ஐயாவெல்லாம் போராடி வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்க்கிறோம். ஆக இவர்கள் சொல்வதை போல முற்றாக கல்வியே இல்லாமல் இல்லை. குறிப்பா இந்த மன்றோ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மன்றோ ஸ்டாச்சு சிலை ஒன்று இருக்கும், குதிரையில வந்து உட்கார்ந்து. அவர் தான் வந்து முதலாக பிரிட்டிஷ் அதிகாரியா இங்க வந்து இந்த மதராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலை என்ன அப்படிங்கறத ஆய்வு பண்றாரு. சரி, அது வரைக்கும் அவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, மெகாலயக்கு முன்னாடியேவா மெக்காலே முதல்ல ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. அது இங்கவே இல்லது, அந்த மதராஸ் மாகாணத்துக்கே வரல. அது வந்து மேற்கு வங்கத்துக்கு தான் வந்தது, இங்க பொருந்தவே இல்லது. ஓகே ஓகே. அதனால மெக்காலே நமக்கு தொடர்பே இல்லாத ஒன்றுங்க. சரி, இது வந்து இவர் என்ன பண்றாங்க, இங்க கல்வி நிலை எப்படி இருக்கு. இப்ப முதல்ல பிரிட்டிஷ்காரங்க வர்றாங்க, வரும்போது என்ன பண்றாங்க, முதல்ல இங்க உள்ள மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், வெவ்வேறு மொழி இருக்கு. முதல்ல என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் ஒரு மதமா வந்து பல்வேறு மதமா பிரிஞ்சிருக்காங்க. அதை ஒன்று சேர்த்ததுக்கு தான் நீங்க 1600களே வந்து பாத்தீங்கன்னா சர் வில்லியம் ஜோன்ஸ்னு ஒரு முதல் அதிகாரி, அவர் கொல்கத்தா உச்சநீதிமன்றம், அப்போ உச்சநீதிமன்றம் கொல்கத்தாவில் இருந்தது, அதற்கு நீதிபதியா போடுறாங்க. நீதிபதியா வந்தவர் சமஸ்கிருதம் கத்துக்கிறார். அங்க உள்ள வந்து ஒரு சமஸ்கிருதம் பண்ணிட்டு கத்து, அப்புறம் வேதங்கள் கத்துக்கிறாரு. அதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய லிட்டரேச்சர் அவர் நம்பிடுறாரு. நம்பிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, அப்ப வந்து எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, ஜெயினர்ன்றான், சைவன்றான், வைணவன்றான், இவ்வளவு குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலிருந்து வந்த 2 மதங்கள், கிறிஸ்தவம் இஸ்லாமியம் தவிர மீதமுள்ள அத்தனை மதங்களையும் இந்து அப்படிங்கிற பேர்ல அடைச்சதே சர் வில்லியம் ஜோன்ஸ் தான். அதற்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் அந்த வங்காள பிராமணர்கள். அவருக்கு தமிழை பத்தி ஒன்றும் தெரியல, தெலுங்கை பத்தி தெரியல, கன்னடத்தை பத்தி எதுவும் இல்லை. அவர் தெரிஞ்சதுல இந்தியா முழுவதும் இந்தியாவில் அறிவு கல்வி அப்படின்னா சமஸ்கிருதம் தான் அப்படின்னு நினைச்சிட்டாரு அவர். அப்படி பண்ணிட்டு போயிடாரு. அதற்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மன்றோ இங்க அதுக்கு தென்னிந்தியாவிற்கு வந்த நீங்க வந்து குறிப்பா எல்லிஸ் நகர் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லிஸ் ஒரு கலெக்டர், அவர் கொஞ்சம் இன்டெலக்சுவலா யோசிக்கிறாங்க. ராபர்ட் கால்டுவெலுமே கொஞ்சம் இன்டெலக்சுவலா, ஏன்னா இங்கதான் வந்து அங்க வடக்கு இருக்கக்கூடிய அறிவை விட அதிக அறிவு இங்க இருக்கிறது பார்த்தோன்னா இவங்க கொஞ்சம் இந்த மொழி ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு தான் அப்போ வந்து கொஞ்சம் மாற்றம் வருது. அதற்கு பிறகு சமஸ்கிருதத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்களே முடிவுக்கு வர்றாங்க. வில்லியம் ஜோன்ஸ் வந்து சமஸ்கிருதம் தான் இந்தியா முழுவதுமான மொழி என்று, அதற்கப்புறம் மேக்ஸ் முல்லர் என்ன பண்றாருன்னா ரிக்வேதத்தை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அனுப்பிச்சு, இவங்க 2 பேரும் பண்ணின வேலை தான். எல்லா இங்கிலீஷ்காரன் என்ன நினைச்சிட்டான், இந்தியானாலே சமஸ்கிருதம்னு கற்பனை பண்ணிட்டான். சரி, இப்ப இந்த திண்ணை பள்ளி எப்ப அழிஞ்சு போகுது, ஏன் தமிழர்கள்ட்ட இல்லாம போச்சு? ஆமா, நீங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த சமஸ்கிருத கல்விக்கூடங்கள், கோயிலோட கல்விக்கூடங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம தொடர்ச்சியா திண்ணை பள்ளிக்கூடங்கள். ஒரு புலவர், ஒரு ஊருக்கு ஒரு புலவர் இருப்பாருங்க. நம்ம இப்ப சொல்ற மாதிரி பிஹெச்டி படிச்சவங்க இல்ல ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறது புலவர்னு பெயர், ஸ்காலர். அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க பள்ளிக்கூடம் நடத்துவார். பசங்கள பொண்ணுங்கள்லாம் டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் அந்த திண்ணையில போய் உட்கார்ந்து அமர்ந்து படிப்பாங்க. அதற்கு ஊதியமா நெல்லோ ஏதோ பணமோ அவங்க கொடுப்ப டியூஷன் சொல்லி தர மாதிரி அன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இருந்தது. அது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் போது நீங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்தாங்க இல்லைங்களா, பிரிட்டிஷ்காரர்கள் இங்க வரும்பொழுது வெளிப்படையாவே அவர்கள் வந்து இந்த ஆய்வு நூலை தெளிவா சொல்றாங்க. அவர்கள் இந்த கல்வி நிலையங்களை தனியாக ஆரம்பிச்சது வந்து யார் கிறிஸ்தவர்களாக மாறினார்களோ அவர்களுக்கு தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க. ஓ, மதம் மாறியவர்களுக்கு தான் பள்ளிக்கூடம். ஆமா, ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் பிராமணர்கள் வந்து பிராமணர்களுக்கு மட்டும் கத்துக் கொடுக்குறாங்க. சரி, இந்த பக்கம் வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துக்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க பூரா நீங்க வந்து கொஞ்சம் சாதி வேறுபாடுகள் இருக்கு அந்த பள்ளிக்கூடங்கள்ல, அப்படி கத்துக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மதம் மாறினாங்க இல்லைங்களா, மதம் மாறினவங்களுக்கு 2 பேருமே கல்வி கத்துக் கொடுக்கல. ஓகே, அப்ப அவங்களுக்குன்னு கல்வி கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது எஃபெக்டிவா இல்ல. என்ன அவளுக்கு மதமாரியில் கல்விக்கூடம் மாத்திரம் அவங்க திரும்ப சாதி ரீதியான கல்விக்கூடங்கள் தான் போறாங்க. ஓகே, அப்ப அந்த முறை கைவிட்டுறாங்க. அப்புறம் பிற்காலத்துலதான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு அறிவு நிலையை ஏற்படுத்தலாம், கொஞ்சம் எக்ஸாமினேஷன் எல்லாம் கொண்டு வரலாம். ஆர்கனைஸ்டா நீங்க இந்த மாதிரி தென்னை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத விட இதுக்கு ஒரு சோதனை முறை வைக்கலாம், இதற்கு ஒரு கல்வி முறை வைக்கலாம், டெஸ்ட் வைக்கலாம், எக்ஸாம் வைக்கலாம், அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக கொண்டு வந்து அப்போ கிறிஸ்தவ மிஷனரி கல்லூரிகளும் அதிகமாகுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தென்னை பள்ளிக்கூடங்கள் அந்த பிரிட்டிஷ் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட்ல விடுதலை இந்த நாட்களில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தென்னை பள்ளிக்கூடங்கள் கைவிடப்படுது. சமஸ்கிருத பள்ளிக்கூடங்களும் கோயில்களே இல்லை, அதுவும் கிட்டத்தட்ட அழிஞ்சு போய் அப்படி இன்ஸ்டிடியூஷனாக வந்து கிறிஸ்தவ பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்கள் அப்படிதான். இப்போ எந்த இடத்துல ஈவேரா வர்றாரு? இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா 1891 அப்பதான் அந்த பிறக்கிறாரு அவர். அப்ப 20 ஆண்டுகள் வரைக்கும், ஒரு 20-30 ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு வந்து பெரிய ஒரு இது பற்றி ஒரு விழிப்புணர்வும் அவருக்கு கிடையாது, எங்கேயுமே ஒரு மைனர் போல சுத்திட்டு இருக்காரு. ஆமா, எங்கேயுமே பேச கிடையாது. அவருடைய அந்த சாமி சிதம்பரம் நூல்லையும் கல்விக்காக அவர் எந்த ஒரு பாடுபட்டதாக எதுவுமே இல்லை. ஏன்னா அவருடைய மனைவி நாகம்மா கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் குடித்து நடந்தது. அந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. கடைசி ஒரு வருஷம் 2 வருஷம் தான் கையெழுத்து போடவே கத்திருக்குது. அப்ப இவங்க சொந்த மனைவிக்கே கல்வி கொடுக்காதவர் எப்படி இங்க வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு கொடுத்திருக்க முடியும்? இவங்க என்னன்னா இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு, பிராமணருடைய டாமினேஷன் அப்படிங்கிறத மேலாதிக்கத்தை எதிர்த்த காரணத்தினாலதான் ஈவே ராமசாமி எல்லாமே பண்ணிட்ட மாதிரி பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. நம்முடையது இந்த இதுல வந்து 500ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் வரையிலும் அத்தனையும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. எங்கேயுமே தமிழர்களுக்கான கல்வி தொய்வே இல்லைங்க.
தொய்வில்னா துண்டாகல, கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களுக்குலாம் துண்டாகல. இது ஒரே லைன் தான். சமஸ்கிருத கல்விக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரிதான், சரி. பேரலல், இது வேற அது வேற. அது வெளியில் வர்றாங்க. வந்து தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக கல்விகள் சிறந்து வழங்கியிருக்காங்க. அதுவும் அறிவியல், விஞ்ஞானம், சோதிடம், வானியல், புவியியல் அத்தனையும் அதுல வந்து அப்படியே பட்டியல் தெள்ள தெளிவா பட்டியலிடுறாங்க. அதே மாதிரி கணிதத்துலதான் வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஓஹோ. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்பாடெல்லாம் நம்ம வந்து மறக்கடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கால்குலேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நம்முடைய இந்த அறிவுத்திறனை மறக்கடிப்பதற்கான செயலாக தான் இருக்கு. நீங்க நாகரிகம் கருவிகள் வர வர நம்ம வந்து நம்முடைய மெமரி பவர் இழந்துட்டோம், இயல்பாகவே நம்ம கணிதத்தை இழந்துட்டோம், வானிலை இப்போ வந்து சோதனக்காரர்களுடைய இதாக மாத்திட்டாங்க. இதுக்குள்ளதான் நீங்க வந்து அந்த பிராமணிய தாக்கம் உள்ள வந்துச்சுங்கிறது விதிகாச புராணங்கள். இப்போ சோதிடங்கிறது அறிவியல், அது இன்னைக்கு வந்து விலையா மாறிச்சுங்கிறதுலாம் நடந்திருக்கு. இப்போ சைவ வைணவத்துக்குள்ளேயே நீங்க பிராமணியம் வந்துருச்சு, அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதனாலதான் வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாங்க, இந்த சைவத்தை விட்டு வெளியில வரேன்றார் அவரு. ஓஹோ. வேண்டாம், சைவமும் அப்படி ஆயிடுச்சுங்கிறதால சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று பொய்ங்கிறார் அவர். ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதின்ட்டு நீங்க இந்த சாதி மதம் இல்லாத சமரச சுத்த சன்மார்க்கம்னு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாங்க. அப்ப எல்லா நம்முடைய தமிழர்களும் இது போன்ற கலப்புகள் ஏற்படும் போதெல்லாம் தமிழ் சான்றோர்களும் ஆண்டோர்களும் தோன்றி அதை நெறிமுறைப்படுத்தியிருக்காங்களே தவிர இவர்கள் இந்த திராவிட இயக்கங்கள் சொல்றதை போல இவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய நகைச்சுவை. அதான் இந்த நூல்ல இருந்து நமக்கு உறுதியாயிருக்கு. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஈவேரா வந்துதான் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் படித்தார்கள், இல்லைன்னா நீங்க எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவரே 4ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தாண்டல இல்லைங்க, 5ஆம் கிளாஸுக்கு கூட நிறைவு போலியே, ஒரே படிச்சது இல்லை. ஆமா, அவரே என்ன சொல்றாரு, அதுல சொல்ல நான் பள்ளிக்கூடம் போறதே சேட்டை செய்வதற்காக தானே போனேன்றாரு அவர். அது அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கு. அவரே வாசிக்கலையே, அவரே படிக்கலையே, அவர் எங்க போய் கல்விக்கூடங்களே? பெரியார் திடல் பெயரில் சில கல்விக்கூடங்களை பின்னாலே இருக்கி வீரமணியா போன்றவர்கள், அதுவும் வந்து கட்டணத்தோடு கூடியது, எது இலவச கல்வி கிடையாது. அவங்க அப்புறம் எந்த வகையில அவர் உங்களை எல்லாம் படிக்க வச்சாருன்னு சொல்றாங்க. அவர் படிக்க வச்சாரு, அதான் அவர் படிக்க வச்சாருனாங்க. அதுக்கு ஐயா இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா வராரு. சரி, முதலமைச்சரா வரும்போது அந்த நாட்டுக்கு தேவையான கல்விக்கூடங்களை எப்படி கட்டுறது, எப்படி செய்யுங்கிறது அவர் சிந்திப்பது இயல்பு. அவர் ஒன்றும் நீங்க வந்து ஓங்கோல் இருந்தோ இல்ல தஞ்சாவூர்ல இருந்தோ ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கரை வித்துட்டு அந்த பணத்துல மூட்டையா கட்டிட்டு வந்து யாரும் கல்விக்கூடங்கள் கட்டி கொடுக்கல. மக்கள் வரி பணத்தில் கட்டி கொடுக்குறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனா கட்டி கொடுக்குறாங்க. அதை அவர் தான் செய்தாருங்கன்னா இப்ப எப்படின்னா ஆணும் பெண்ணும் இணைந்து குடும்பம் நடத்துறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. அம்மா வந்து நான் தான் உனக்கு பால் கொடுத்தேன், நான் தான் பால் கொடுத்தேன் அந்த குழந்தைகிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? உனக்கு கடமையா அதுதானே. இப்படிப்பட்ட ஒரு விளம்பர பிம்பங்கள் தான் கட்டமைக்கப்பட்டு. எப்படி வந்து சாதி ஒழிப்புக்காக ஈவேரா எதுவும் செய்யலையோ, ஆமாம், அதே போல வந்து கல்வி வளர்ச்சிக்காகவும் அவர் எதுவுமே செய்யல. இந்த வெறும் பேச்சு இந்த ஆய்வுல எங்கேயுமே வரலையே அவர் செய்தாருங்கிறது. புரியுது. நம்ம இப்போ நம்ம கூட இப்ப நீங்க நம்ம சின்ன சின்ன சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறோங்க. ஆமா, அது போல அந்த காலகட்டத்தில் 2 பத்திரிகை இருந்துச்சு, குரல் கொடுத்திருக்காரு, எழுதியிருக்காரு, அவ்வளவுதான். தமிழர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டு மிராட்டியா தெரிஞ்சவன் சொன்னவருக்கு எப்படி நீங்க இருக்க முடியும்? பானையோட்டில் பேர் எழுதக்கூடிய கல்வி இருக்கிறது என்றால் அப்ப நம்ம எங்க நம்ம காட்டு மிராட்டியா இருந்திருக்க முடியும்? புரியுது. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து இவர்கள் தொடர்ந்து வந்து தமிழர்களுக்கு வந்து தங்களுக்கான சுய அடையாளம் அறிவே இல்லாத ஒரு சமூகமாக திருக்குறள் எழுதியிருக்கிறாங்க, தொல்காப்பியம் இலக்கணம் எழுதியிருக்காங்க, ஆமா, 10 பாட்டு 8 தொகை, நம்மளதுல வந்துங்க எண்ணுதல், கவுண்டிங் ஆங்கிலத்தில் சொல்றது, எழுதுதல், அளவிடுதல், எடை போடுதல், இது வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா? ரொம்ப முக்கியம். இது அத்தனையும் தொடக்கம் நம்முடைய வாழ்வியலே கலந்துடுதுங்க, ரத்தத்தோட கலந்து போன ஒன்று. அத்தனை நூல்களையும் இருக்கு, நாலடியார்ல இருந்து அத்தனை நூல்களையும் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சான்றுகளோட விளக்கியிருக்காங்க. அதனால கல்வி நம்மகிட்ட இருக்குங்க, கல்வி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் நமக்கு அது இல்லை என்பதை போல ஒரு பிம்பத்தை வந்து திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் ஏற்படுத்திட்டாங்க. அதனால நம்ம சுய அடையாளத்தை இழந்து விட்டோம். நமக்கு உலகத்திற்கு அளிக்கும் வகையில் கணிதமும் வானியலும் அறிவியலும் புவியியலும் அனைத்து இயலுமே நம்மகிட்ட இருக்கு, இருந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு அது இருந்திருக்க முடியுது. இல்லாட்டி இவர்களை போன்றவர்களை நமக்கு வந்து மடைமாற்றியதுல சுத்தமா நம்ம காணாம போயிருப்போம். இன்னொன்று மிக முக்கியமா இதுல ஒண்ணு சொல்றாரு அந்த இடத்துல ஆய்வுல, குருகுல கல்விக்கு நிதி உதவி அளிக்காமல் இருந்தால் சமஸ்கிருதம் காணாமல் போயிருக்கின்றாங்க. அப்ப பண்ணினது பூரா யாருன்னா இந்த பல்லவ மன்னர்கள் போன்றவர்கள் அரசர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் இந்த பிராமணர்கள் இந்த கோயில் இருந்த போது அவங்களுக்கு இந்த நிதி உதவி கொடுத்து சமஸ்கிருதத்தை வந்து வளர்த்து விட்டது அவங்க தான். சோழர்கள் காலத்தில் மட்டும்தான் தமிழ் தெள்ள தெளிவாக தங்குதடை இல்லாமல் மக்களுக்கு முழுமையாக தமிழ் அறிவியல் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது வரையிலும் இருந்திருக்கிறதுன்னு அது ஆதாரபூர்வமா சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஈவேரா வந்து பிராமணர்களை எதிர்த்ததை விட கடுமையா நம்ம சித்தர்கள் எதிர்த்திருக்காங்களே. ஆமாங்க, நீங்க சாதியாவது எதடா சனங்களாவது எதடா சிவவாக்கியரை விட வேணும் நீ அதுல வந்து அதுல ஒரு குறுக்கு வேலை பண்ணாங்க. பணத்தையாவது எதடா பரீட்சையாவது ஏதடான்னு இருக்காங்க. அந்த பாடல் வந்து இதுல ஒரு திருத்தம் பண்ணிருக்காங்க, பணத்தையாவது ஏதடா பரீட்சையாவது ஏதடான்னு அந்த பாடல். அந்த பாறை தூக்கிட்டாங்க பின்னாடி. ஏன்னா ஒரு கம்பாரிசன் எப்படி இருக்கணும்னா,
2 குடி மக்களுக்கான கம்பேரிசன். ஆமா. பணத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? ரிச்சான பொம்பளைன்னு அர்த்தமா? பணக்கார பொம்பளைக்கு பறைச்சிலாம் வந்து பணக்காரி எல்லாமே இருந்தாங்க, நிலபுலனுக்கு சொந்தக்காரனா இருந்தவங்க, அரசுகளுக்கு வந்து அரசியலாக இருந்தவங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பார்ப்பனத்திங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு, அதை அழகா கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது அப்ப வந்து பார்ப்பனத்தி 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 பார்ப்பனத்தியாவது ஏதடா பரீட்சையாவது ஏதடா. ஏன்னா இப்போ நம்ம டிஃபரன்ஸ் என்ன சொல்றோம்? ஒருத்தர் உயர்வுன்னா பார்ப்பனத்தின்னு சொல்றோம், ஒடுக்கப்பட்டவர்னா பரீட்சைன்னு சொல்றோம். அதை வந்து சிவவாக்கியன்னு சொல்றாரு. ஏன்னா இப்படி என்னடா இருக்குது, எங்க எழுதியிருக்காடா உனக்குன்னு கேட்கிறாரு. இது பிற்காலத்துல இந்த பார்ப்பனத்திங்கிறது ஒரு சின்ன அரசியல் இருக்குங்க. அவர்கள் தமிழ் அந்தணர்கள தான் இருந்தாங்க. அவர்களுக்குள்ள ஆரிய ஊடுருவிட்டதுனாலதான் பின்னாடி இந்த பார்ப்பனையும் வந்துச்சு. பார்ப்பனங்கிறது முழுக்க முழுக்க தமிழ். அதுல வந்து ஒரு புரிதலற்ற ஒரு வாதம் ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா. என்னன்னா, தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் தேசியர்களை கேட்டா இப்ப நீங்க சொன்னதை சொல்றாங்க. இல்லங்க, அந்த காலத்துல வந்து பார்ப்பனர்னா தமிழர் தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. உண்மை உண்மை உண்மை. ஒரு சுருக்கமா சொல்லிடுறேங்க. ஒட்டு மொத்தமா நீங்க வந்து தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருந்த அறிவியெல்லாம் கிபி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு காலகட்டங்க. இப்ப பார்கவா அப்படிங்கிற ஒரு குடும்பம், ஒரு வடவேத பிராமண குடும்பம், தமிழ் உள்ளதை பூரா சமஸ்கிருதத்துக்கு மாத்துறாங்க. ஓஹோ. அடிப்படையில நம்முடைய வந்து பாத்தீங்கன்னா அரசன், அப்புறம் வந்து வணிகன், அப்புறம் வந்து அந்தணன், அரசன், வணிகன், வேளாளன், இந்த 4 குடிகள்ங்க தமிழ்ல இருக்கு. நம்முடைய குடிகள் இதுதான். இதுல வந்து அந்தணன் அப்படிங்கிற வந்து பிராமணன் கிடையாது. ஒரு வேளாளன் அந்தணனாக மாறலாம், ஒரு வணிகன் அரசனாக மாறலாம், ஒரு அரசன் அந்தணனாக மாறலாம், அந்தணன் வேளாளனாக மாறலாம். விவசாயம் பண்ணினா நீங்க வேளாளன், நீங்க நாட்டை காப்பாத்தினீங்கன்னா அரசன், நீங்க கல்வி கத்து கொடுத்தீங்கன்னா அந்தணன், நீங்க வந்து வணிகம் பண்ணீங்கன்னா வணிகன். இதுதான் நம்ம கிட்ட இருந்தது. அப்படியே என்ன பண்றாங்க, அது சமஸ்கிருதத்துக்கு மாற்றும் போது பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் மாத்திக்கிறாங்க. இதுல வந்து அவங்களுக்குள்ள மாறவே முடியாது. பிராமணன் தான் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க, மாற முடியாது. அவங்க மீதி இருக்கிறவங்க எல்லாம் அது அப்படி மாத்திக்கிட்டாங்க. எல்லாமே இங்கிருந்த நம்முடைய அறிவுகள் எல்லாம் அப்படியே சமஸ்கிருத மொழியில் மாத்தி தங்களுக்கு ஏற்ற மேலாதிக்க சக்தியாக அதை மாற்றிக்கொண்டாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அதுல அந்தணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்முடைய ஸ்காலர். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் ஒரு அந்தணர். ஆமாங்க. இப்ப இந்த இதுல வந்து இந்த கல்வி ஆய்வுல தெளிவா சொல்றாங்க, நம்ம வந்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து கல்வி மட்டுமே கற்றுக் கொடுக்கல, டாக்குமெண்ட் ரைட்டிங் பண்ணிருக்காங்க, ஆவணம் எழுதியிருக்காங்க. நிலபுலன்களுக்கு சொத்து கிரைமலா இருக்கு இல்லைங்களா, அது எழுதுற அலுவலகமாகவும் இருந்திருக்கு. ஒரு கல்வி கூடம்ங்கிறது அவருக்கு வாத்தியாருக்கு தானே எழுத பிடிக்க தெரியும். ஆமா ஆமா. அப்ப அவங்கள வச்சுதான் டாக்குமெண்டே எழுதியிருக்காங்க. அப்ப கல்விக்குமாக மட்டுமே. அப்ப இந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்முடைய பின்புலம் இருக்குங்க. இதனால அந்தணன் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ். ஆனால் எப்படி சைவமும் தமிழோ வைணவமும் தமிழோ, ஆனால் பிற்காலத்துல சைவ வைணவத்திற்குள்ளும் இந்த வைதிகம் ஊடுருவியது என்பது மறுப்பதற்கு இல்லை. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சைவ மடங்கள்ல உள்ள கோயில சமஸ்கிருதத்துல பாடிட்டு இருக்காங்க. மணிரசனையா கூட கடுமையா வந்து பேசினாரு. அப்போ ஊடுருவிடுச்சுன்னு அர்த்தமே தவிர ஆனால் அவர் தமிழர்கள் தான். இதை இவங்க விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்போ இந்த பார்ப்பனர் என்ற சொல் வந்து பார்ப்பான் என்ற சொல் தான். வாணிகள் பார்ப்பான், சோதிடம் பார்ப்பான், அந்த சொல் வருது இல்லைங்களா, அந்த ஒரு அறிஞன் தான் அவங்க. அந்த அறிஞனை வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஊடுருவிட்டு காரணத்துல பிராமணர்கள் சொல்லாம பார்ப்பனன் சொல்லாம ஈவே ராமசாமி அவர்கள் சொன்னதுல ஒரு குதர்க்கம் இருக்கு. நீங்க உடன் இருந்த ராஜாஜி ஒரு நாளும் ஒரு பார்ப்பனன் சொன்னது கிடையாது. ராஜாஜி ஒரு கன்னட பிராமணர். ஆமா. அவர் எங்கேயுமே பார்ப்பனன் சொன்னது கிடையாது. ஆனா அவரை வந்து எந்த முதல்ல பிராமணன் சொல்லிட்டு கடைசியில பிராமணர்கள் சொல்ல விட்டுட்டு பார்ப்பனர்கள் சொல்ல தமிழ் பார்ப்பனன் தான் கடைசி வரைக்கும் தாக்கிட்டு இருந்தார். கன்னட தெலுங்கு பிராமணர்களே அவர் திட்டவே இல்லை. இது ஒரு இடத்துல எங்க ஆச்சுன்னா மறைமலை அடிகள் தான் ஒரு இதில் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாரு. நீங்க ராமாயணம் போன்ற இதெல்லாம் இதிகாசங்கள் எல்லாம் ஈவே ராமசாமி கேலி செய்து பேசிட்டு இருந்த போது மறைமலை அடிகளை ரசிச்சாங்க. அப்படியே திரும்பி அப்படியே சைவத்துக்கு வந்து பெரிய புராணத்தை பத்தி அவர் பேச தரணும்னு மறைமலை அடிகள் கொதிச்சிட்டாரு. மாட்டை கடிச்சு தரது இங்க வரையான்னு சொல்லிட்டு அப்போ வந்து மிகப்பெரிய அறிக்கை போர் மறைமலை அடிகளுக்கும் பெரியாரியர்களுக்கும் நடக்குது. அதுல மறைமலை அடிகள் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நீங்கள் இங்கே வந்து திராவிட இயக்கத்தின் பேரில் சுயமரியாதை பேரில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் பெரும்பான்மையாக தெலுங்கர்களாக இருக்கிறீர்கள், அந்த வைணவர்களாக இருக்கிறீர்கள், அந்த காலத்துல வந்து சைவத்தை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்கன்னு அடிச்சிட்டாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்க திராவிட இயக்கங்களுக்கு பின்னணியில வந்து எந்த வைணவம் இருக்கிறது, அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடிய சைவர்களை வந்து மேலாதிக்கம் செய்கிறார்கள் என்பது அந்த அப்பதான் வெளியில வருது. சரிதான். அதனால இப்ப இவங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமான ஒரு பொய் மூட்டைகளை நம்மளுக்கு அவிழ்த்து விட்டுருக்காங்க. கல்வி நிலையிலும் சரி அறிவு நிலையிலும் சரி நம்ம தெள்ள தெளிவா இருந்திருக்கிறோம். சாதி ஏற்றத்தாழ்வுகள் நமக்குள்ள இருந்ததில்லை. ஆனால் அவ்வப்பொழுது வட வைதிகத்தினால் ஊடுருவப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாற்றம் இல்லை. ஊடுருவும் போதெல்லாம் வள்ளல் பெருமானார், வள்ளுவர் போன்றவங்க எல்லாம் சான்றோர்களும் அவங்கள வந்து மேல வந்து சித்தர்கள்லாம் மேல வந்து அதை நம்ம தேர் சக்கரத்தை நேர்படுத்தி கொடுத்துட்டே போயிருக்காங்க. புரியுது. எங்கேயுமே நம்ம வீழ்ந்து விடவில்லைங்க ஐயா.
புரியுது. அவ்வப்பொழுது நமக்கு வீழ்ச்சி ஏற்படும் போதெல்லாம், வீழ்ச்சி இல்லை, கீழே தவறி விழும் போதெல்லாம் நம்மை வந்து தூக்கி நிறுத்திருக்கிறார்கள் ஆண்டவர்களும். தமிழர்களுடைய கல்வி நிலை குறித்து இப்போ அந்த ஆய்வு நூலை நீங்கள் வாசித்த பிறகு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழருடைய கல்வியினுடைய இந்த கல்வி அறிவு இருக்கு இல்லைங்களா, எண்ணியல், எழுத்தியல், அறிவியல், இதை முழுக்க தமிழில் கற்க வேண்டும். சரிங்களாங்க. பிற மொழியில் இருக்கக்கூடிய நம்ம அறிவுகள் என்பதெல்லாம் இங்கிருந்து தான் எல்லாமே அங்கே அறிவுகள் போயிருக்குங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கு. அதனால் நம்ம தமிழ் மொழியில் கற்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர், குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த தமிழருடைய அறிவியலை நீங்கள் படிங்கன்னு, வாசிங்கன்னு சொல்லணும். குறிப்பாக சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய இந்த அறிவுகளை எல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். இந்த எண்ணூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணிதம் பற்றியும் அறிவியல் பற்றியும் வானியல் பற்றியும் நாம் நிச்சயமாக கற்றுக்கொண்டே ஆகணும். கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய சுய அடையாளத்தோடு இருந்து கொள்ள இருக்க முடியும். தவிர நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேலோட்டமான எந்த வேலைக்கும் உதவாத கல்விகளை படித்துட்டு நீங்கள் வேலை வாய்ப்பும் இல்லாமல் கடைசியில் ஒவ்வாத வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நிலையை வந்து மாற்றி நம்ம இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, தமிழர்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து சுயகாலம் நிற்கக்கூடிய அளவுக்கு தான் கல்வி இருந்திருக்கு. இவங்க சொல்கிற கல்வி, எல்லா கல்வியுமே அவர்கள் வணிகத்துக்கு உதவும். ஏனென்றால் தமிழர்கள் வணிகர்களாக தான் இருந்திருக்காங்க. ஐரோப்பியர்கள் இங்கே வருவதே வணிகத்துக்கு தான் வந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரர் இங்கே வந்ததே வணிகத்துக்கு தானே வந்தான். கிழக்கிந்திய கம்பெனி எதுக்கு வந்துச்சுங்க? வணிகத்துக்கு தான். அப்போ நம்ம வணிகர்களாக தான் இருந்திருக்கோம். அதற்கு உதவக்கூடியதான் இந்த கணக்குகள், எண்ணியல் கணக்குகள், அத்தனை கணக்குகளும் அதுக்கு தான். எனவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய வணிக சமூகமாக, அதே போல பேரண்டத்தை பற்றி, ஸ்பேஸ் பற்றி அதிகமாக படிச்சிருக்கான்னு சொல்றாருங்க. ஓஹோ. நம்ம வந்து ஸ்பேஸ் இன்னைக்கு நீ வந்து நாசா பண்றத காலங்காலமாக படிச்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம தமிழ் பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனவே நம்மிடமே இந்த அறிவெல்லாம் இருக்கு. இதை இந்த சுய அடையாளத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த கல்விகளை வந்து இந்த தகவலை முதல்ல கொண்டு போகணும். புரியுது. நம்ம தொடர்ந்து நீட்சியாக நம்மளோட தமிழ் அறிவு இருக்கிறது. நம்ம யாரும் பிறட்டு கடன் வாங்கல, சுயகால் அடிக்கிறோம், சுய தொழில் பண்றோம். இன்னைக்கு நீங்க அமெரிக்க கம்பெனியில போய் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிட்டு, கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வரதை பெரிய உயர்ந்த பதவியாக நினைக்கிறோம். ஆனா பண ஏறுதலை வந்து தாழ்ந்த நினைக்கிறான். ஆனா பண ஏறிதான் சுயகால் அடிக்கிறான். புரியுது. அவனுக்கு எந்த முதலாளிக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரே முதலாளி கடவுள் தான். புரியுது. அப்போ இவர் தான் உண்மையான முதலாளி. இவர்கள் நம்மெல்லாம் வந்து கூலிக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளராகத்தான் இந்த ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் ஆட்சி நமக்கு உருவாக்கி இருக்கு. அதை தான் திராவிடர்களும் நம்ம அப்படியே இருக்க சொல்றாங்க. நீ இப்படி ஆயிரு, நீ அப்படி ஆயிரு, வேலைக்கு போன்னு சொல்றாங்களே. சுய தொழில் பண்ணணும்னு எந்த ஒரு திராவிடனும் சொல்லி நான் பார்த்ததில்லை. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த உண்மைதாங்க. அப்போ வந்து தமிழர்கள் வந்து பெருமைப்படுகிற அளவுக்கான ஒரு கல்வி வளர்ச்சி இடத்துலையுமே தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டியது இல்லைங்க. அதான் தமிழர்கள் பெருமைப்படுகிற அளவுக்கான கல்வி வளர்ச்சியை இந்த ஈவேரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே அவர்கள் தொடர்ச்சியாக பெற்றிருக்கிறார்கள். ஆமாங்க. 10,000 பள்ளிக்கூடங்கள் இல்லையா 1800களில் மன்றோ எடுத்த இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். என்ன எப்படி சொல்றீங்க? நான் இருங்க, அதை வேணா உங்களுக்கு அப்படியே படிச்சே காமிச்சிடறாரு. இவங்க கல்வி கூடமே இல்லைன்றாங்கல்ல. இல்ல, ஒட்டுமொத்தமா தமிழனுக்கு கல்வியே நாங்க தான் கொடுத்தோம், இல்லைன்னா நீ எல்லாம் கோவணம் கட்டிட்டு அலைஞ்சிருப்ப, நாகரிகத்தை நாங்கள் தான் உனக்கு கற்றுக் கொடுத்தோம்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்களையா? பொய்யப்பா, அப்பட்டமான பொய்ங்க அது. ஆனா எடுத்து வாசிக்க சொல்லுங்க. நான் வந்து ஈவே ராமசாமி பிறந்த காலத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல வந்து கல்வியே இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லை, இருண்ட காலம் வந்தாங்கல்ல. இந்த ஆய்வறிக்கையில பாருங்க, தஞ்சாவூரில் நாயக்கர் மற்றும் மராட்டியர் ஆட்சி காலத்திலும் வேத பாடசாலை தொடர்ந்து நடைபெற்று வந்தன. அவங்க தான் ஆதரிக்கிறாங்க வேத பாடசாலைகளை. தமிழகத்தில் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் கணக்கெடுப்பு நடத்தி தரவுகளை சேகரித்தது இந்த கல்விக்கு தொடர்பாக. ஆனால் மன்றோ கல்வி நிலை குறித்து எந்த தரவுகளும் அதில் இடம்பெறவில்லை. நான் சொல்றது மன்றோ சொன்னீங்களா, மன்றோ ஒரு கணக்கெடுக்கிறார் பாருங்களா, அது இடம்பெறவில்லை. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, மாவட்ட ஆட்சியரிடமிருந்தும் அந்தந்த மாவட்டத்திலிருந்தும் கல்வியின் உண்மை நிலை, எத்தகைய கல்வி முறை கற்பிக்கப்பட்டன, எத்தனை பள்ளிகள் இருந்தன போன்ற தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. அப்போது தமிழகத்தில் 9,993 பள்ளிகளும் 109 வேத பாடசாலைகளும் இருந்ததாகவும் அவற்றில் தஞ்சாவூரில் மட்டுமே அதிகமாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 9,993 பள்ளிக்கூடங்கள். 109 தான் வேத பாடசாலை, சமஸ்கிருத பள்ளிக்கூடம். இந்த 9,999 தமிழ் பள்ளிக்கூடங்கள். 10,000 பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்குங்க. என்ன கொடுமை பாருங்க. ஆமா, 10,000 பள்ளிக்கூடம் வச்சு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த தமிழனுக்கு ஈவேரா வந்து கல்வி புகுட்டினாரு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருக்கு. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வாங்கினார் இல்லையா ரிப்போர்ட் மன்றோ, அந்த ஒரு கிட்டத்தட்ட 300-400 பக்கம் அதை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. சரி, அதுல வந்து இன்னும் ஒரு வியப்பூட்டக்கூடிய தகவல் என்ன இருக்குன்னா, நீங்க சொல்றாங்கல்ல பிராமணர்கள் தான் எல்லா இடத்துலயும் கல்வி கட்டுறாங்க, நீங்க மற்றவங்க யாருமே தமிழர்கள் கல்வி கற்கலன்னு சொல்றாங்க இல்லைங்களா? பொது பள்ளிக்கூடங்கள்ல எடுக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல 60-65 பேர் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் படிச்சாங்கன்னா 3 பேர் தான் பிராமணம் படிச்சிருக்காங்க. அப்படி போடுங்க.
அந்த அறிக்கையில லிஸ்ட் இருக்கு, நம்ம ஒன்றும் பொய்யாலாம் சொல்லல. இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எங்கோ ஒரு இடத்துல இது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எங்க ஆமாங்கய்யா, பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வந்த போதுங்கய்யா, நம்ம தமிழுடைய பள்ளி கல்விகளுக்கு இவங்க ஆங்காங்கே அவங்களுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போலங்கய்யா, மதம் மாற்ற வேண்டும். அவர்களுக்கு அடிப்படை மதம் மாற்றம், கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றம், மதம் மாற்றி அவங்களுக்கு கல்வி கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சாங்க. அது இங்க எடுபடல. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள், இந்த ஆங்கில பள்ளிக்கூடங்கள் வந்துச்சு இல்லைங்களா, இந்த ஆங்கிலேயர்கள் பள்ளிக்கூடத்திற்கு அதற்கு கொஞ்சம் மக்கள் போறாங்க. அதாவது இன்று வரையும் இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்று வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். நீங்க நிறைய பாத்தீங்கன்னா விஎம்சிடி செட்டியார் பள்ளிக்கூடங்கள், அந்த ரெட்டியார் பள்ளிக்கூடம், முதலியார் பள்ளிக்கூடம், கவுண்டர் பள்ளிக்கூடம் வந்துட்டு தானே இருக்கு. அது இன்னும் காலங்காலமா இருந்துட்டு இருக்குது. இடைப்பட்ட காலங்கள்ல இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில மாறுது பாத்தீங்களா. இப்ப மாறக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பஞ்சமும் இங்க வந்திருக்கு. இயல்பாகவே நீங்க ஒரு பெரும் பஞ்சம் வந்திருக்கு. அந்த காலகட்டங்கள்ல கல்வியை விட்டு போறது, திண்ணை பள்ளிக்கூடங்கள் அப்படியே இல்லாம போறது, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்குங்க. நடந்த போதுதான் நீங்க அப்போ அந்த காலகட்டத்தை தான் இவங்க ஈவேரா உங்களுக்கு எல்லாம் கல்வி கொடுத்தாரு அப்படின்னு அந்த பகுதியை தான் சொல்றாங்க. கல்வி கொடுக்கலைங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இவர் ஈவே ராமசாமிக்கு திராவிடங்கிற பெயரே தெரியாதுங்க. சரி, முன்னாடி நடேச முதலியார் தான் என்ன பண்றாருன்னா இந்த இது ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, நீதி கட்சியினுடைய அடிப்படை முதல்ல நடேசர் தான் ஆரம்பிக்கிறாரு. சரி, அதன் பிறகுதான் நீங்க 3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு நமக்கு ஒரு பசங்கள்லாம் வந்தாங்கன்னா சென்னையில தங்குறதுக்கு ஒரு விடுதி கட்டணும் அப்படின்னு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்ப இருந்தது சென்னையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பிராமணால் கஃபேன்னு இருக்கும். சாப்பாடு பிராமணால் ரெசிடென்ட் தங்குறதுக்காக இருக்கும். வெளியூர்ல இருந்து மற்ற பிராமணர்கள் அல்லாத தங்குறதுக்கு அப்ப இல்ல. சரி, ஏன்னா அவங்க யாருமே நீங்க வெளியில போய் தங்கி கல்வி கற்கக்கூடிய அது இல்ல, எல்லாம் சுயதொழில் இருந்தாங்க. புரியுது. நம்ம இது ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியதுங்க. பிராமணர்களுக்கு சுய தொழில் கிடையாதுங்க, இப்ப வரைக்கும் இல்ல. ஆமா, அதனால அவங்களுக்கு கல்வி ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, கல்வி அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புக்கு போறது பிரிட்டிஷ்காரன் கூட தான் ஒட்டி உறவாடிட்டு இருக்காங்க. புரியுது. வில்லியம் ஜோன்ஸ்ல இருந்து அவங்க பிரிட்டிஷ்காரன் கூட நெருக்கமா எப்பவுமே அதிகார வர்க்கத்தோடு ஒட்டி கால் பிடித்து விடுறதுதானே அவங்க வேலை. அப்ப நம்ம கல்வியை விட நமக்கு சுயதொழில தான் இருந்தோம். நம்ம நீங்க இன்னைக்கும் சுயதொழில் இருந்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வலிமையோடு இருக்கிறது. எடுத்துக்கிட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில ஈரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கைத்தறி இன்னைக்கு வலிமையா இருக்கிற காரணம் என்ன? திருப்பூர் பின்னலாடை, அதுக்கு முன்னாடி ஆடை தயாரிக்கக்கூடிய இடம் இருந்திருக்க வேண்டும். புரியுது. அப்ப நமக்கு தொடக்கத்திலிருந்து தொழில் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம பிற மாநிலங்களோட போட்டியிட முடியுது. இந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்துதான் நம்ம நாங்க தான் இங்க பொருளாதாரத்தையும் இங்க நிலைநாட்டணும்னு சொல்லி இவங்க போய் பேசி தெரியுறாங்க. புரியுது. எனவே நமக்கு தொழில் வணிகம் என்பது நம்முடைய இதுங்கய்யா. நமக்கு வெளியில போய் படிக்கணும், பள்ளிக்கூடங்களை இந்த மாதிரி படித்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்பது தமிழர்களுக்கு இல்லை. புரியுது. அது பிராமணர்களுக்கு அப்படிதான் படிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கை, தொழில் தெரியாது, உடல் உழைப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த வேறுபாட்டை சொல்லாம தமிழர்கள் கல்வி கற்க மடமூடர்கள் போலவும் அறியாமல் இருந்தவங்க போலவும் கட்டமைச்சிட்டாங்க. மிக அழகாக ஒரு புதிய தரவுகளோட தமிழர்களுடைய கல்வி நிலை குறித்து நீங்க சொல்லியிருக்கீங்க. புதிய தரவா கிட்டத்தட்ட 10,000 பள்ளிக்கூடங்கள் இருந்தது, பிராமணர்களுக்கு 109 பள்ளிக்கூடம் தான் இருந்துச்சு அப்படிங்கிற புதிய தகவல்கள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வணக்கம்.